சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 9th March 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அதுவும் ரொம்ப லேட் என்ட்ரி தான். எனக்கு கிட்டத்தட்ட 2:40 பக்கம் தான் வந்து எனக்கு என்ட்ரியே கிடச்சிது. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2:40 வரைக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரொவரும் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு அமைஞ்சால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதனால் நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2:40 அப்புறம் தான் எனக்கு ஒரு அப்சைட் என்ட்ரி வந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். நான் ஃபாலோ பண்ணுற ராவன் அப்சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவரும் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாமே பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னக்கெலாம் வந்திருக்குன்றதை நான் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணேன்றதை நான் காட்டுறேன். இன்றைக்கி நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 20,228 ரூபா வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து விக்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதில் ப்ரீமியம் எல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம எடுக்க வேண்டிய அந்த எட்ஜிங் பொசிஷன் கூட நம்மளுக்கு 26 ரூபாயில் தான் கிடச்சிது. அதனால் அதில் ஒரு 2,600 லாஸு. மற்றபடி இந்த மெயின் பொசிஷனில் ஒரு 22,800 ப்ராஃபிட்டில் இருந்ததால் நெட்டாக ஒரு 20,228 ரூபா வந்து இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். $23,000 புட் ஆப்ஷனை வந்து தான் நான் செல் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $23,000 புட் ஆப்ஷனை வந்து ஒரு 10 லாட் வந்து நான் செல் பண்ணேன். என்ன டைமிங்க்கு செல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2:40 தான் வந்து நான் செல்லே பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் வெயிட் தான் பண்ணேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி ப்ரொகாரம் என்னோடய ரூல் ப்ரொகாரம் எனக்கு ட்ரேட் அமைஞ்சால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இல்லாட்டி நான் என்ன ஆனாலும் எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டேன். நான் கம்முன்னு தான் இருப்பேன். பல நாட்கள் நோ ட்ரேடிங் டேஸ் தான் நிறைய நாள் கூட நான் விட்டுருவேன். கம்முன்னு கூட விட்டுருனே தவிர அவசரப்பட்டுலாம் எந்த ட்ரேடும் நான் எடுக்க மாட்டேன். என்னோட ரூல் ப்ரொகாரம் என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரொகாரம் வந்தால் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? அதன்படி 2:40 தான் எனக்கு என்ட்ரி வந்துச்சு. 2:46 வந்து என்னோடய ட்ரேடை நான் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 நிமிஷம் தான் இந்த ட்ரேடு. ஓகேங்களா? 10 லாட் செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் ப்ரொகாரம் என்னால் 10 லாட் தான் செல் பண்ண முடியும். ஏன்னா என்னோட லாஸ் வந்து கரெக்டாக நான் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். அதனால் 10 லாட் தான் நான் போட்டேன். ஸோ அப்படி அந்த 10 லாட்டு போட்டு என்ன சார்ஜ் வந்திருக்கு இன்றைக்கி? சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 344 ரூபா சார்ஜஸே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த 10 லாட்டு போட்டு தான் அந்த 6 நிமிஷத்தில் இந்த 20,228 ரூபா வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான P&L. என்ன கான்செப்ட் ப்ரொகாரம் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன்றதை லாஸ்ட் 5 இயர்ஸில் இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கும்ல. ஸோ அந்த டேட்டாவை எடுத்து வச்சு இப்போ நான் காட்டுறேன். நீங்கள் போய்ட்டு உங்களோட சார்ட் எடுத்து வச்சு பாருங்கள். நான் காட்டுற டேட்டாஸ், நான் காட்டுற அந்த ப்ரைஸ் ஆக்ஷன், அந்த டேஸ் எல்லாம் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதை இப்போ நான் காட்டுறேன். 2021 போவோம். முதல்ல இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ராவனில் தான். ராவனில் அப்சைடில் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லாமே நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே ஃபாலோ பண்ணுறேன். எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஸ்ட்ராட்டஜி வைஸ், டேட் வைஸ் 5 இயர்ஸில் என்னென்னக்கெலாம் அந்தந்த ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே நான் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனி ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோட மூலதனம். இதுதான் என்னோட டேட்டா. இந்த விஷயங்களை வச்சு தான் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சார்ட்டை 2021 கிட்டத்தட்ட 2021 மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ஒரு 4 நாள் தான் ட்ரேட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்தாலும் அக்யூரசி அதிகமாக இருக்கும். வெறும் 4 நாள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ராவன் அப்சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் 4 நாள் தான் ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். கேப் டவுனு, நல்ல ஒரு டவுன் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் ஒரு அப்சைடு மூமெண்ட். இது லைட்டாக தான் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் பாருங்கள். கேப் டவுனு 12 மணிக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. இங்கே பாருங்கள். கேப் டவுனு செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 2021. நம்ம 2022 கூட எடுப்போம். 2022 எடுத்துக்கிறேன். அதில் வந்து ராவன் போகிறேன். இதில் வந்து இப்போ அப்சைடு, அதில் டைப் 3ன்ற ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட்டபிள் டேஸ் ஃபஸ்ட்டு போவோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ்னால் அதில் வந்து வேறு ஸ்டாப் லாஸ் ரிகவரி ட்ரேட்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அது வேறு ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி பார்க்குறது நம்ம வெறும் ப்ராஃபிட்டபிள் டேஸ் மட்டும் பார்த்தா போதும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. இங்கே பாருங்கள். பெரிய கேப் டவுனு, 11 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் நம்மளுக்கு 2022 மட்டும் அதிக ட்ரேட்ஸ் வந்திருக்கு. 9 ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷத்தில் தான் அதிக ட்ரேட்ஸே வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். இங்கே பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கிட்ட 50 தாண்டி க்ளோஸு. அதுக்கு முன்னாடி பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேயில் பாருங்கள். பெரிய கேப் டவுனு, செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட். ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தாலும் மோர் சிமிலர் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். நான் கண்மூடித்தனமாக நான் ஏதோ லக்கில் எடுக்கிறதோ கண்மூடித்தனமாக எடுக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. 5 வருஷத்தோட சார்ட்டு டேட்டா 1200 சார்ட்டை எடுத்து வச்சு அதை எப்படி ஒரு 10 லட்சம் தடவையாச்சும் நான் ஒரு சார்ட்டையும் நான் எல்லா சார்ட்டையும் சேர்த்து ஒரு 10 லட்சம் தடவையாச்சும் நான் பார்த்துருப்பேன். பார்த்து அனலைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த மூவ் என்ன கொடுத்துச்சுன்னா அடுத்து அதுக்கான என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எப்படி போட்டால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போக முடியும். எல்லாமே ரிசர்ச் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் நான் யூடியூபுக்கும் வந்திருக்க மாட்டேன், எதுக்கும் வந்திருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்சில் தான் நான் இருந்தேன். அதையெல்லாம் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா?
கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸு அப்சைடு மூவ். இதே மாதிரி நீங்கள் இந்த சார்ட் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து சார்ட்டையும் நான் இப்போ காட்டுற சார்ட்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். மோர் ஓவர் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கேப் டவுனு 11:30 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு செகண்ட் ஹாஃபில், அங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ். இங்கே பாருங்கள், ஒரு கேப் டவுனு 11:30 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து அப்சைடு மூவ். ஸோ இதுவும் பாருங்கள், டவுன், பெரிய டவுன் மூவு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே ஒரு அப்சைடு மூவ். ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரேடிங் பிளான்ஸ் வந்து முடிவு பண்ணுறது எல்லாம் இந்த டேட்டா தான். இந்த சார்ட்ஸு, இந்த ஐடியாஸு கிட்டத்தட்ட இதெல்லாம் வச்சு தான் நான் பண்ணுறேன். இது வந்து எப்போ 2022 வந்திருக்கா, இன்னும் 3 வருஷத்தையும் எடுத்து வச்சு நான் காட்டிடுறேன். 2023 போகலாம், ராவன் போகலாம், அப்சைடு போகலாம், டைப் 3 போகிறேன். இதில் வெறும் ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் வந்திருக்கு. 2023 2 நாள் தான் வந்திருக்கு. அது ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. 2 ட்ரேட் தான் கொடுத்துருக்கு 2023. இங்கே பாருங்கள், செகண்ட் ஹாஃபில் ஒரு கேப் டவுனு, செகண்ட் ஹாஃபில் 50 தாண்டி க்ளோஸு, மேலே அப்சைடு மூமெண்ட்டு. செகண்ட் ஹாஃபில் 11:30 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அப்சைடு மூமெண்ட் தான் போயிருக்கு. என்ன இந்த ஒரு கேண்டில் கொஞ்சம் பெருசானதால் இன்னும் பெருசாக அதில் போக முடியல. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் செல் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இது வந்து 2023, 24, 25 பார்த்துருவோம். ரா 1, அப்சைடு, டைப் 3, ப்ராஃபிட்டபிள் டேஸில் போகிறேன். ஒரே ஒரு நாள் தான் 2024 ஒரே ஒரு நாள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரகாரம் ட்ரேட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பெரிய கேப் டவுனு, 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம 2025 பார்த்துருவோம். லாஸ்ட்டாக வந்த வருஷம் 2025. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் இதே ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த மூமெண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண நம்ம கற்றுக்கிட்டாவே போதும், மார்க்கெட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 2025 ஒரு 4 நாள் வந்திருக்கு. பெரிய கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸ், செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கு மேலே, அங்கேருந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. பெரிய டவுன் மூமெண்ட்டு 12 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அப்சைடு மூமெண்ட்டு. பெரிய கேப் டவுனு 11 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸு, அப்சைடு மூமெண்ட்டு. பெரிய டவுன் சைடு மூமெண்ட்டு 50 தாண்டி க்ளோஸ், அப்சைடு மூமெண்ட். இதுதான் வந்து திருப்பி நடந்துட்டுருக்கு. அதை வச்சு தான் நான் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்குறோம், என்ன இந்த 5 இயர்ஸ் டேட்டா வச்சு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம், இன்றைக்கி நான் இந்த ட்ரேட் எடுத்து நான் பண்ணன்றதே இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இந்த ப்ராஃபிட்டை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து P&L காட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த P&L காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் காட்டுறேன். எதுக்காக நான் காட்டுறேன்றதை அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட 10th நவம்பர் 2025லேருந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணியிருக்க P&L இதுதான். ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த நிஃப்டி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி நான் வந்து இந்த கேபிட்டல் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th நவம்பர்லேருந்து தான் நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோட 4 மாத P&L வந்து இதுதான். ஓகேங்களா? இதை வந்து நான் காட்ட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நான் வந்து இதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், நான் காட்டணும் அப்படின்ற எண்ணத்துக்குலாம் காட்டலை. என்ன தான் நிறைய பேர் என்னை திட்டி கமெண்ட்ஸ் பண்ணி என்னை கண்டபடி பேசி என்னை வந்து டவுன் பண்ணணுன்ட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் என்னை டவுன் பண்ணணும்னு முயற்சி பண்ணி என்னமோ பண்ணாலும் ஒரு சில ஜென்யூனான ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து என்னை ரொம்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்னை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் பிரதர் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் உங்களோட மோட்டிவேஷனை பார்த்து உங்களெல்லாம் பார்த்து தான் நான் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் டவுன்ஃபால்லேருந்து எழுந்திரிச்சு கோத்ரூ பண்ணி நான் வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் உங்களை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்க்குறேன் அப்படின்றலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. இதனால எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் வந்து எனக்கு அதிகமாகுது. நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக நான் சின்ன பையன் மாதிரி எங்கேயும் அலைஞ்சிட்டு கிடந்தேன். என் இஷ்டத்துக்கு நான் இருக்கணும்ட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேர் நம்ம மேலே அவ்வளோ அளவு கடந்து அன்பு வைக்கும்போது, பாசம் வைக்கும்போது, நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது, நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் எனக்கு கூடுறதுனால நான் அவங்களுக்காக மட்டும்தான் என்னோட P&L வந்து நான் காட்டுறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அப்போ பணமே பண்ண முடியாதா, இங்கே வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம வரவே முடியாதான்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி என்னோட P&L நான் காட்டுறேன். மற்றபடி எனக்கு இதை வந்து இனிமேல் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போட்ட உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எவ்வளோ மோசமான டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் கோத்ரூ பண்ணி நம்பிக்கையோட ஒரு அடி நான் எடுத்து வச்சு வந்திருக்கேன். அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் வந்து அதை காட்டணும் வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ வீடியோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக வந்து நான் மார்க்கெட்லேருந்து தான் நான் வந்து எடுக்கணுன்ட்டு இங்கே வந்து மார்க்கெட் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் மார்க்கெட்டுக்கு வந்ததே வந்து நான் அதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணேன், நிறைய தோல்விகளை பார்த்தேன், நிறைய கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி வட்டியை கட்டி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சி இப்படியே நிறைய கடனை வாங்கி அது ஒரு 10 வருஷத்தில் பெரிய விஸ்வரூபம் எடுத்து பெரிய கடனாலாம் ஆயிடுச்சு எனக்கு. அதையெல்லாம் சரி பண்ணணும், அதுலேருந்து மீண்டும் வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். பட் வந்த உடனே எதுவுமே நம்மளுக்கு தூக்கி இந்தாப்பா தம்பி வச்சுக்குப்பா
சாப்பிடுவான்னு சொல்லி யாரும் கொடுத்துட மாட்டாங்கல்ல, அங்கேயும் அடி வாங்க தானே செய்வோம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் மாற்றிக்கிட்டதால தான் என்னால் இங்கே சர்வை பண்ண முடியுது, ப்ராஃபிட்டபுளாக வர முடியுது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, உங்களை சுற்றி வெறினா இங்கே பிடுங்குற மாதிரி 10 பேர் உங்களை பிடுங்குறாங்க. உங்களுக்கு காசு வச்சா தான் உங்களை வாழவே விடுவாங்க, காசு வச்சா தான் நீங்கள் தூங்கவே முடியும், சாப்பிட முடியும், வாழ முடியும், எல்லாமே காசு வச்சா தான் பண்ண முடியும்னு உங்களை எல்லாம் தொல்லை பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எல்லா பிரச்சனையும் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே வரும் தான். எனக்கும் எல்லாமே வந்திருக்கு, எல்லாத்தையும் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குன்றதுக்காக நீங்கள் அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நான் என்கிட்ட இந்த காசு தான் இருக்குது, தான் இஎம்ஐ கட்டுற காசு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற காசு, அந்த செலவுக்கான காசு இதுதான் இருக்குது, நான் இதை போட்டு இன்றைக்கி அந்த பணத்தை எடுத்து இந்த பிரச்சனைலாம் முடிச்சிடணும் அப்படி இப்படின்லாம் நீங்கள் இங்கே வந்து முட்டி மோதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடி மேலே அடி தான் விழும். 1 லட்சத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை வந்து உங்களுக்கு 10 லட்சம் கூட அது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இழுத்துட்டு போயிடும். அதையெல்லாம் மார்க்கெட்டிங் எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மள 100% நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு 100% நம்மளோட பெஸ்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் மாற்றிக்கிட்டா தான் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து மீண்டும் வெளியேறதுக்கான வழியை வந்து மார்க்கெட் கொடுக்கும். மார்க்கெட்டுக்கிட்ட போய் மல்லு கட்டின்னு முட்டின்னு நின்னா இன்னும் தான் உங்கள் நிலைமை மோசமாக்கி விடும். இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குன்றத அந்த பார்வையில் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. அது இங்கே ஒர்க்கே ஆகாது. சரியான நல்ல ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கணும் நம்மக்கிட்ட. ஸோ அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணணும்னா சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும், சரியான பொசிஷன் சைசிங் பண்ணணும், சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், சரியான மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து 80% வெயிட்டேஜ். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வெறும் 30% வெயிட்டேஜ் தான். ஆனாலும் அந்த 30% வெயிட்டேஜ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அது ஒர்க் ஆகணும்னா நீங்கள் சரியாக டிசிப்ளினாக சரியான ட்ரேடிங் ரூலை, ட்ரேடிங் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும், சரியான பொசிஷன் சைசிங் பண்ணணும். சில நாளில் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், அன்றைக்கி பொசிஷன்ஸை குறைச்சி போடணும். சில நாளில் ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும், அன்றைக்கி பொசிஷன்ஸை ஏற்றி போடணும். எப்பயுமே உங்களோட ரிஸ்க்கை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் அதை மார்க்கெட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டாதீங்க. இன்னும் தான் அதிகபட்ச பேக் ஃபயர் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அது என்ன கேட்குதோ அதை வந்து 100% நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அசால்ட்டாக உங்களுக்கு பண்ணிவிடும். உங்களை நல்லாவே வச்சு பார்த்துக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.